வணக்கம் அபிரகம். சிவகங்கை மாவட்டம் திருப்போன் நகர் பகுதியில் இயங்கி வருவது ஒரு தனியார் பல்பொருள் அங்காடி மையம், அதாவது சூப்பர் மார்க்கெட் சொல்லக்கூடிய இந்த அங்காடி மையத்துல நேற்று முன்தினம் இரு சிறுவர்கள் அதாவது திருப்போணம் புதுரை சேர்ந்த இரு சிறுவர்கள் கப் நூடுல்ஸ் சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருளை வாங்கி வீட்டில் கொண்டு போய் அருந்திருக்காங்க. அருந்ததில் அன்னைக்கு நைட்ல இருந்தே அவங்க வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உடல்நலம் குன்றியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நூடுல்ஸ் டப்பாவை எடுத்து பார்த்தபோது அது காலாவதியான நூடுல்ஸ் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த இரு சிறுவர்களையும் அழைத்துக் கொண்டு அவருடைய பெற்றோர்களும் திருப்போணம் அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு சிகிச்சை மேற்கொண்டு தற்போது ஓரளவு உடல் நலம் தெரியிருக்கிறாங்க. இந்த நிலையில அந்த நூடுல்ஸ் காலாவதியானது கடந்த ஆகஸ்ட் 24 காலாவதியானது. அந்த காலாவதியான நூடுல்ஸ்னால வந்தது அப்படின்ட்டு வாட்ஸ்அப்ல தகவல் வெளியானதை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஆய்வு செய்து காலாவதியான பொருட்களை பறிமுதல் செய்து சென்றிருக்கிறாங்க. இந்த காலாவதியான நூடுல்ஸ் கிட்ட இந்த பல்பொருள் அங்காடி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆம்பரகம். சிவகங்கை அருகே திருப்புவனத்தில் 2 சிறுவர்கள் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ட நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது காலாவதியான நூடுல்ஸை விற்றதாக புகாரானது எழுதியிருக்கிறது. அது குறித்ததான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வாங்கிட்டு அவங்களாம் ரெடி பண்ணி சாப்பிடல. நைட்டு நம்ம அப்போ எல்லாத்தையும் போன அப்புறம் பார்த்தா 2 பேருக்கு ஒரு மாதிரி கம்ப்ளீட் இருந்துச்சு. என்னன்னு கேட்கல அப்போ தான் ஃபுட் எடுத்து நான் பார்க்குறேன். எக்ஸ்பீரி 4 months மேலே எக்ஸ்பீரி டேட் ஆகிடுச்சு. 4 மாதத்துக்கு மேலே எக்ஸ்பீரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இது இந்த மாதிரி குழந்தைகள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, இந்த நியூஸ் வரைக்கும் பார்க்குறோம். எத்தனை குழந்தை இந்த மாதிரி தரமற்ற உணவு கொடுத்து இறந்து போகிறாங்க. அதுக்காக வரும் கம்ப்ளைண்ட் ஜிஎஸ்